இப்போ மிதுன ராசிக்காரங்க எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய ராசியினுடைய குணாதிசயம் நம்ம பார்க்க போகிறோம். சார் இவங்க வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மற்ற ராசி மாதிரி இல்லை, பயங்கரமான புத்திசாலித்தனம். நீங்கள் யாராவது ஒருத்தர் கீழே விழுந்தா ஐயோ பாவம்னு நினைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? சார் பதறிடுவாங்க, டக்குன்னு சிரிச்சிருவாங்க. ஓகே, டக்குன்னு சிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் போய் ஹெல்ப் பண்ணுவோம். லைட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படி விழுந்தா பற்றியா அப்படின்னு லைட்டாக ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த சிரிப்பு வந்து மிதுன ராசிக்கு டக்குன்னு வந்துடும். அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே இவங்க வந்து 100% மார்க்லாம் கிடையாது, 60 அப்படியே ஆவரேஜுக்கு மேலே கொஞ்சம் எடுத்து அப்படியே பாஸ் பண்ணக்கூடிய இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு என்னமோ தெரியல, மூச்சு முட்டுதுன்றுவாங்க. அதாவது அவங்க வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் அப்படியே ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இவங்ககிட்ட இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ டைம் என்ன, அதை பார்க்குறதுக்கு டைம் இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு ஒரு 3 மாதத்தில் மாறும்.